எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வறுவல். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெண்டைக்காயோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய மெமரியை பூஸ்ட் பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும். இது டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வெங்காயம், மிளகாய் தூள், உப்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெண்டைக்காவை நல்லா சின்னதாக நல்லா தின்னாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து தண்ணி விட போகிறது கிடையாது, வெறும் எண்ணெய் தான். எண்ணெயிலே இது வந்து பாயில் ஆகிறதுனால நம்ம வந்து இதெல்லாமே சின்னதாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு எண்ணெய் விட்டுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 1/4 kg அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது ஆட் பண்ண போகிறது கடுகு. கடுகு பாருங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கடுகு வந்து நம்ம நல்லா ஹீட்டான ஒரு ஆயிலில் போட்டாக்கா அது வந்து நல்லா வெடிக்கும். அது வெடித்தா தான் நல்லா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட நீங்கள் வந்து லாங்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போடுறோம். ஸோ உப்பு வந்து ஏன் நம்ம போடுறோன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த வெங்காயம் அந்த மசாலாலாம் அதில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் கோல்டும் ஆகாது. வெண்டைக்காய் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 to 3 minutes வந்து நீங்கள் மூடி போட்டு வைக்க விடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 வெந்துடுச்சு. இந்த மாதிரி 1/2 வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு நம்மளுடைய அந்த சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த 1/4 kg நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு இந்த வெண்டைக்காய்க்கு வந்து நீங்கள் ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு இது வந்து இன்னும் ஒரு 5 minutes 2-3 minutes போதும். இது வந்து நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு இல்லை இது பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் நம்மளுடைய டிஷ் இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்மளுடைய ஃபைனாக சாப் பண்ணி வச்ச நம்மளுடைய கொத்தமல்லியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுடைய டிஷ் ரெடி. நம்மளுடைய வெண்டைக்காய் வறுவல் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.